கண்டிக்கிறோம். இன்னைக்கு நடைபெற்ற மாநகராட்சி மாமன்ற அவசர கூட்டம் இதில் பிரதானமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சேலம் மாநகர மக்களுக்கு 24/7 தனி குடிநீர் திட்டம் அப்படின்ற பேரில் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் அளவில் தனியாருக்கு தாரை வார்க்க வருகின்ற மார்ச் 7ஆம் தேதி டெண்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மாநகராட்சி மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பீட்டை உருவாக்கக்கூடிய, பொதுமக்களுக்கு அவங்க குடிநீர் வரியை உயர்த்தி பொதுமக்களை வஞ்சிக்கின்ற திட்டம். இன்னைக்கு சேலம் மாநகராட்சிக்கு தனி குடிநீர் திட்டத்திலேயே கிட்டத்தட்ட 140 MLD தண்ணி வர்றதாக அந்த அலுவலர்கள் அரசு அதிகாரிகளே சொல்றாங்க. 140 MLD தண்ணி வந்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படணும். அந்த அளவுக்கு தேவையான 130 MLD தண்ணி இருந்தாலே போதும். இன்னும் 10-15 MLD தண்ணி சேலத்துக்கு அதிகப்படியா தான் வந்துட்டு இருக்குது. அந்த சூழ்நிலையில இதை தனியாருக்கு தாரை வாக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப எல்லா இடத்துலையும் பொது குழாய்கள் இருக்கும், வசதியானவங்க இருப்பாங்க, இல்லாத பாமர மக்கள் இருப்போம், பொது குடிநீர் குழாய்கள்லாம் இருக்கும். எல்லாத்தையும் வச்சுதான் கடந்த 10 ஆண்டு காலமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆட்சி காலத்துல புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி, அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி, இந்த சேலம் மாநகராட்சிக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா 1000 கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பணத்துல தான் திமுக கவுன்சிலர் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலரோட வார்டுகள்லாம் புறக்கணிக்கப்படுகிறது. மாநகராட்சியில தனி குடிநீர் திட்டத்தை தான் கண்டிச்சு இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம். ரெண்டாவது, மிகப்பெரிய ஒரு முறைகேடு, சூரமங்கலம் மண்டலத்தில் மட்டும் பணியாளருடைய பணிக்கொடையை பிடிச்சு செலுத்தாததுனால 4.11 கோடி ரூபாய் அளவுல அந்த பணத்தை பணியாளர்களே திரும்ப செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, வட்டி மட்டும் 4.11 கோடி ரூபாய் அளவுல கட்ட வேண்டியது இருக்குது. ஒவ்வொன்றுமே நான் அங்க பத்திரிகையில சுட்டி காட்டினேன். பஸ் ஸ்டாண்டு வசூல் பண்றதுல வண்டி உள்ள வந்துட்டு போய் வசூல் பண்ற இதுல எத்தனை லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுது, ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கிறோம். நீங்க ஏற்கனவே குறிச்சிருப்பீங்க, பத்திரிகையாளருக்கு இந்த செய்தி கொடுக்குறோம். இதையெல்லாம் பார்த்து மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அந்த எடப்பாடியார் இருந்த காலத்துல இந்த ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த ஆட்சியை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்துல இந்த மாநகராட்சிக்கு ஒரு ரூபாயை கூட இன்னைக்கு வரைக்கும் ஒதுக்கீடு செய்யாத இந்த திமுக ஆட்சியை கண்டிக்கின்ற வகையிலே, இந்த மாநகராட்சி மாமன்றத்தை கண்டிக்கின்ற வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று இந்த தனி குடிநீர் திட்டத்தை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறது என்பது 10 நாளைக்கு ஒரு தான் குடிநீர் வழங்கணும்னு சொல்லி திமுக கவுன்சிலரே சொல்றாங்கல்ல. 10 நாளைக்கு ஒரு முறை தான் கொடுக்குறாங்க. தனி குடிநீர் 24 தனி குடிநீர் திட்டத்தை